இத பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். சொல்லுங்க பாக்கலாம். சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தப்பு, நீ சொல்ற. எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போடா முண்டா, சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும்? மங்களா நீ சொல்லு பாக்கலாம். எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ரொம்ப ஆசைதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னப்பா தெரியும், அவங்களே கேளு. என்ன தெரியலையா? சஸ்பென்ஸ் வச்சு போர் அடிக்காத மாமா, நாங்களே பாத்துக்கிறோம். விடுங்க, நானே சொல்றேன் விடுங்க. நீங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா. இந்தாங்க, இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. அதென்ன தம்பி, எங்களை மட்டும் போக சொல்றேன். அவர் உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்காரு. வாஸ்து தாங்க, ஆனா இந்த நேரத்துல நான் அவரை பார்த்தா எல்லாமே கெட்டுரும். காரியம் கெட்டு போயிடுமா? அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல, அதனால நான் அங்கேயும் சுத்தி இருந்தோம்னா வியாபாரம் கட்டும். அதை சொல்ல வந்தேன். அது ஒண்ணும் பரவாயில்ல, ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம். இத பாருங்க, இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நான் சொல்றேன். ஒண்ணும் பேசாதீங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு. நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க. ஒண்ணும் பேசாதீங்க, பேசாம இருங்க. உன்னை பார்க்க சம்சாரமும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. எங்கோடா அட வாப்பா, எங்க ஆசையா 2 வார்த்தை பேசலாம்னா ஆளு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்கிறிய. எங்க டவுனுக்கு போயிட்டு வரையா? ஆமாங்க, இன்னைக்கு திருவள்ளூர் சந்தை இல்ல, அதான் மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். அப்படியா? தள்ளி உட்கார. வா வா, உட்கார் உட்கார் உட்கார். ஆமா, ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க. அப்புறம் எதுக்கு மாடு? அதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம கறவை மாடு மடி வெத்தி போச்சு, அதான் புதுசா மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். நமக்கு ஒண்ணும் ஒத்து வரலீங்க, அதான் வந்துட்டேன். உள்ளூர்லயே சொந்தத்திலே இருக்கு, இதை விட்டுட்டு அசலூர் போயிருக்கீங்க. சுரணத்தோட பொண்ணு தலதலன்னு வளர்ந்து இருக்கா, நீயோ அவளுக்கு முறமாப்பிள. பொண்டாடி சித்து போன கவலையிலேயே இருந்தா எப்படி? சுரணத்தோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, அதை சொல்ல வர்றான் அவன். சொரணம் விட்டு சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா முருகப்பன் கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டப்ப கூட நான் அதை கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா அரசு மரத்தடையில இருந்தாங்க. அப்ப கூட அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலைங்க. இப்ப அவங்க வசதியா இருக்காங்க. இப்ப நான் போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா? ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க. தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சுரணத்து வீட்டோட டவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் சுரணத்துக்கும் ஏதோ இருக்கிறதா கசாபசான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சுரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சுரணத்து மேல கெட்ட வரையும் தொடச்சிடலாம். ஆக இந்த கல்யாணத்தினால சுரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கிடுமேனு தான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டரே, நான் சொல்றது எப்படி? ஐயரே, அப்பப்ப பாயிண்டுகளை அள்ளி விடுறியா? நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு என்னமோ சொரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாங்க நம்பிக்கை. நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க. பொண்ணு குடுக்கறாரா இல்லையான்னு பாத்துருவோம். குடுக்கறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லன்னா விட்டுவனா? ஓய் ஐயரே, அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போனதுல முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு 4 இருந்து 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றேன்? அது சரின்னு சொல்லப்பா. சொரணம் அத்தே, சொரண அத்தே. நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா அத்தே?
இன்னைக்கு மங்களகரமான நாள். ஆனால நம்ம மங்களத்தை செங்கோடம் பரிசு போடணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். முருகப்பண்ண ஜெயிலுக்கு போய் நீங்க ஆதரவு இல்லாம கஷ்டப்படுறத நினைச்சு எங்க செங்கோடன ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேன்னு ராப்பகலா என்கிட்ட ரோசனை கேட்டாரு. நான் தான் இந்த ரோசனைய சொன்னேன். அப்பன் ஜெயிலுக்கு போறதுனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தயக்கப்படுவான். அப்படியே போட முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கப்பான். இதையெல்லாம் யோசிச்சுதான் நம்ம செங்கோடன் பொண்ணை கட்டிக்கிறதா முடிவெடுத்துட்டாரு. வெத்தலை பாக்கு தட்டு இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டிருப்பேன். இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. வெளியே போ சொன்னேன், காதுல விழல. வார்த்தையை அளந்து பேச சொல்லணும். ஏதோ சொந்த பந்தம் விட்டுடக்கூடாதுன்னு வாசல் தேடி வந்தா மரியாதை எல்லாம் பேசுறியே. அன்னைக்கு அரசு மரத்தடியில ஆனா அது ஏன் ஆதரவு இல்லாம கிடந்தப்ப காட்டாத அக்கறை இப்ப என்னையா வந்தது? அன்னைக்கு எங்களை சொந்தக்காரங்கன்னு காட்டிக்க நீ வெக்கப்பட்ட. இன்னைக்கு உன்ன சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க நாங்க வெக்கப்படுறோம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ அடுத்த காலி பண்ணு. ஓஹோ, மரமாப்பிள நான் இருக்கும் போது இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவானா? வச்சா என்ன செய்வ? இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இதே வீட்டு வாசல்ல கல்யாணத்தை நடத்துறேன். உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன். வந்து என்ன செய்ய முடியுமோ செய். நீ யாரும் அதெல்லாம் கேட்கறதுக்கு? இத பார், பாடா போடான்னு உன்ன மாதிரிலாம் எனக்கு வாயில பேச தெரியாது. மரியாதையை வெளியே போ. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை பிடிச்சி அடிச்ச ரோட்ல விட்டுருங்கடா. என்னடா அது பரிசம் போட போனானுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு வேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ, ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா அது பரிசம் போட போனானுங்க, பார்சல் மாதிரி உள்ளிட்டு வர்றானுங்களே. என்னங்க நீங்க பொறுக்கி பசங்க அவங்க ஏதோ பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க? அது இல்ல தம்பி, நாம முடங்க பாயில்லைங்கிறதுக்காக சடங்க நிறுத்திட முடியுமா? என் புருஷன் வர்ற வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா 4 பேரோட பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவோம். அத நினைச்சுதான் போ வேதனைப்படுறேன். நீங்க சரின்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் மாப்பிளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். போல ஆசையா இருக்கு. அந்த பையன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் என் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி. சார், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி பதில் எழுத ஒரு தபால் கார்டு கொடுங்க சார். கொடுக்கறேன். உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சார், நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா? முடியும்பா. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுத்தா பரவல்ல விடுவாங்க. நான் வேணா உனக்காக உன் வக்கீலுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறேன். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார். தம்பி, அவர்கிட்ட இருந்து தபால் வந்திருக்கு. அவரும் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கீல் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா? ரொம்ப சந்தோஷங்க. ஏதோ நீ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ சும்மா இருடா, நானும் இன்னும் முழுசா கேட்கல. வாமா, உள்ள போய் இன்னொரு வாட்டி படிச்சு காமிமா. முகூர்த்தத்துக்கு நாளை எடுத்து ஆரம்பிக்கலாமோ? ஒரு 10 நிமிஷம் இருங்க சாமி, பொண்ணோட அப்பா வந்து.
வந்தாச்சு. இவர்தாங்க நான் சொன்ன மெட்ராஸ் தம்பி. இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி ஆதரவா இருந்தது இவர்தான். ஆமா முருகப்பா, அனாத மாதிரி வீதியில கிடந்த உன் குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வசந்து இருக்குதுன்னா அதுக்கு இந்த தம்பி தான்ப்பா காரணம். இங்க இவன் யோகியதை என்னங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவன் பூர்வீகத்தை நான் சொல்றேன். காசுக்காக ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பின அயோக்கியனே இவன். பிக் பாக்கெட் அடிக்கிறதுல இருந்து திருடுற வரைக்கும் எல்லா அயோக்கியத்தனமும் இவனுக்கு கை வந்த கலை. ஏதோ ஒரு பெரிய தப்புக்கு திட்டம் போட்டுதான் இந்த ஊருக்குள்ள யோகியமாறு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏப்பா இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பின பாவினி, உன்னை போய் என் தம்பி மாதிரி நினைச்சேன் பாரு.